நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழப்பொன்று பதிவாகியுள்ளது. மோசமான காலநிலை தொடர்பாக 2 புதிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் குறித்து உலக பணக்காரராகிய எலோன் மஸ்க் அவர்கள் வெளியிட்ட கருத்து தவறான கருத்து என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெற்றோர்களால் மோசமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி சாரா ஷெரீஃபின் தந்தையார் சிறையில் வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார். இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் தற்பொழுது மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. இது சம்பந்தமாக இன்று முக்கியமான 2 எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 எச்சரிக்கைகளும் செம்மஞ்சள் நிறத்திலான எச்சரிக்கைகளாகும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது ஒப்பீட்டளவில் பாதிப்பு குறைவான எச்சரிக்கையாகும். அந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை பின்வாங்கப்பட்டு இப்பொழுது செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது ஒப்பீட்டளவில் பாதிப்பு கூடியதாகும். இந்த எச்சரிக்கை எதற்காக விடப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஒன்று பனிப்பொழிவுக்காக, இரண்டாவது ஐஸுக்காக, அதாவது பனி உறைந்து வழுக்கும் நிலையில் இருக்கின்ற ஐஸுக்காக இரண்டாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எச்சரிக்கை காரணமாக அனைத்து மக்களும் விழிப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். எனவே சீரற்ற காலநிலையும் மோசமான பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு போன்றவை அடுத்து வரும் சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த வார இறுதி முழுவதுமே இருக்கும் என சொல்லப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமாக 2 செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் ஸ்கொட்லாந்தினுடைய பல பகுதிகளில் பனிப்பொழிவுகள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளன. குறிப்பாக அபெர்டீன் நகரில் இப்பொழுது வெள்ளை நிற பிளாங்கெட்டால் போர்த்திவிடப்பட்டது போல அந்த நகரம் காட்சியளிப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே அபெர்டீன் நகரில் எடுக்கப்பட்ட ஒரு சில படங்களை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. இது நாளை சனிக்கிழமையும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் உச்சத்தை தொட இருக்கின்றது. அதே வேளையில் 20 சென்டிமீட்டர் தொடக்கம் 30 சென்டிமீட்டர் வரையிலான சராசரி பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் மேக்சிமம் 40 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இந்த மோசமான காலநிலை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் கேட்கப்பட்டுள்ளது. மோசமான காலநிலை காரணமாக ஒரு சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹெல்த் வார்னிங் என்று சொல்லப்படும் சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்படுவது ஒரு அரிதான செயல் என்று சொல்லப்படுது. இந்த எச்சரிக்கை இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நண்பகலில் இருந்து எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நண்பகல் வரை செல்லுபடியாகும். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அனைத்து மக்களும் விழிப்புடன் இருக்கும்படி கேட்கப்படுகிறார்கள். மிக குறிப்பாக சிறியவர்கள் மற்றும் வயதானவர்கள் போன்றவர்கள் அல்லது உதவிகள் தேவைப்படுபவர்கள், ஆபத்தில் இருப்பவர்கள் போன்றவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்கப்படுகிறார்கள். அதாவது இந்த மோசமான காலநிலை காரணமாக தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது வீட்டை விட்டு வெளியில போயக்குள்ள ஆக வெள்ளன போக வேண்டாம் என்று சொல்லி, காலமேல ஆக வெள்ளன போக வேண்டாம் என்றும், அதே போல பின்னேரத்தில் இருண்டா பிறகும் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம், இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம் என்று சொல்லி இந்த எச்சரிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால், அதாவது வல்னரபிள் பீப்புள் என்று சொல்லுவோம், அப்படியான நிலைமையில இருந்தால் அவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தும்படி சுகாதார அமைச்சு கேட்டிருக்கின்றது. இந்த சுகாதார எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா UKHSA என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு, அதாவது யுனைடெட் கிங்டம் ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி, அவர்கள்தான் இந்த எச்சரிக்கையினை விடுத்திருக்கின்றார்கள். எனவே மிக அரிதாக விடப்படும் இந்த சுகாதார எச்சரிக்கை இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நண்பகலில் இருந்து எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நண்பகல் வரை செல்லுபடியாகும். நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக உயிரிழப்பொன்று பதிவாகியுள்ளது. இந்த உயிரிழப்பானது ஒரு 7 மாத ஆண் குழந்தையாகும். அதாவது நேற்று ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:50 அளவில்
A1 வீதியில் வந்து ஒரு கார் போய்க்கொண்டிருந்தது. அந்த கார் போய்க்கொண்டிருக்கைக்குள்ள திடீரென்று பாதை வழுக்கியதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து பாதையின் கரையோரமாக சென்று அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு மரத்தின் மீது மோதியதால் வந்து இந்த 7 மாத ஆண் குழந்தை வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் வந்து இந்த சம்பவத்தில் ஒரு பெண்மணியும் காயமடைந்திருக்கின்றார். அந்த காரில் பயணம் செய்த ஏனைய 2 பேருக்கும் வந்து எந்த விதமான காயங்களும் இல்லை என்று சொல்லப்படுது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 7 மாத ஆண் குழந்தை இன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 3ஆம் தேதி காலையில் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றது. அந்த காயமடைந்த பெண்மணி வந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே இது ஐஸ் வழுக்கியதன் காரணமாக கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த கார் வந்து அதாவது A1 வீதியில் பயணித்த இந்த கார் வந்து ஒரு மஞ்சள் நிற ஹோண்டா ஜாஸ் கார் என்று சொல்லப்படுகின்றது. காவல்துறையினர் இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் குறித்து உலக பணக்காரராகிய எலோன் மஸ்க் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு மறுப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவினுடைய சுகாதார செயலாளர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது எலோன் மஸ்க் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் யூகேல இருக்கிற கேங்ஸ் அதாவது குழுக்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு தவறிவிட்டார் என்று சொல்லியிருந்தவர். அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற குழுவினரை, பாலியல் வன்புணர்வு போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்ற குழுவினரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் தவறிவிட்டார் என்று சொல்லியும், இப்ப மட்டுமில்லாமல் 2013ஆம் ஆண்டிலேயும் அந்த தவறை செய்திருக்கார் என்று சொல்லி எலோன் மஸ்க் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தவர். 2013ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போதைய பிரதமராக இருக்கும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அப்பொழுது வந்து CPS என்று சொல்லப்படுகின்ற கிரவுன் ப்ராசிக்யூஷன் சர்வீஸ்ல வந்து ஒரு டைரக்டராக பணிபுரிந்தவர். அதாவது வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லி ஒரு பதவியில வந்து இருந்தவர். அப்படி பதவியில் இருக்கைக்குள்ள வந்து நிறைய கேங்ஸ் சம்பந்தமான வழக்குகளில் வந்து அவர் ஃபெயில் விட்டுட்டார். அதாவது வந்து அந்த குழுக்களை வந்து கட்டுப்படுத்த தவறிட்டார் என்று சொல்லி எலோன் மஸ்க் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தவர். இது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எலோன் மஸ்க் அவர்களும் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பிரித்தானியா குறித்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கொண்டே வரினம். ஒரு வகையில் சொல்ல போனால், பிரித்தானியாவினுடைய அரசியலுக்குள்ள வந்து அவர்கள் ஈடுபடினம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்குரிய முக்கியமான காரணம் வந்து அவர்கள் ரிஃபார்ம் யூகே கட்சியோட வந்து நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார்கள். ரிஃபார்ம் யூகே கட்சி எதிர்காலத்தில் வந்து ஆட்சி அமைக்கும் என்று கூட எலோன் மஸ்க் அவர்கள் சொல்லியிருந்தவர். எனவே வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கத்தை வந்து எலோன் மஸ்க் அவர்கள் விமர்சிக்கிறார் என்று சொல்லியும், பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் குறித்து எலோன் மஸ்க் சொன்ன கருத்து வந்து தவறான கருத்து என்றும், அவர் தன்னுடைய கருத்தை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் சுகாதார செயலாளராக இருக்கின்ற வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெற்ற மகளை கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றத்துக்காக 40 வருட சிறை தண்டனையை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கும் உர்ஃபான் ஷரீஃப் என்கின்ற குற்றவாளி சிறைச்சாலையில் வைத்து மோசமான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று முன்தினம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சிறைச்சாலையில் வைத்து அவருக்கு வந்து அந்த மீன் டின் இருக்குத்தானே, அந்த டியூனா டின், அதனுடைய மூடியால் வந்து அவருடைய கழுத்து பகுதியும் தலைப்பகுதியும் வந்து வெட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதற்காக அவர் சிறைச்சாலையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை, சிறைச்சாலையில் வைத்தே அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவரும் இன்னும் 2 பேரும் வந்து ஒரு செல்லில், ஒரு அறைக்குள்ள வந்து அடைக்கப்பட்டிருந்திருக்கணும். அப்ப அந்த அறைக்குள்ள இருந்த மற்ற 2 பேரும் இவர் மேல மோசமான முறையில் தாக்குதல் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் 2 பேரும் என்ன செய்திருக்கணும், அந்த டியூனா டின்னினுடைய மூடி இருக்குத்தானே, அந்த மூடியால் வந்து இவருடைய கழுத்தையும் தலையையும் வந்து வெட்டியிருக்கணும். ஏன் இந்த சம்பவம் நடந்தது, எதற்காக அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இவர் வந்து எந்த சிறைச்சாலையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லண்டனில் இருக்கிற மிக பிரபலமான அதிகளவு பாதுகாப்பு நிறைந்த ஒரு சிறைச்சாலை என்று சொல்லப்படும் HMP பெல்மாஷ் என்று சொல்லப்படுற சிறைச்சாலையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே வச்சு தான் நேற்று முன்தினம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய வாராந்த அறிக்கையினை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில்
டிசம்பர் மாதம் 29ஆம் தேதியுடன் முடிவடைந்த ஒரு வார கால பகுதிக்கான அறிக்கை இன்று வெளியாகி இருக்கின்றது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, மொத்தமாக அந்த 7 நாட்களில் 38 படகுகளில் 1776 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். 1776 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட ஒரு வார கால பகுதியில் பிரித்தானியா நோக்கி வர முற்பட்ட 27 படகுகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. அதில் பயணம் செய்த 1134 பேர் திரும்பவும் பிரான்ஸ் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.